அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்கிறது. ஐப்பசி முடிந்தவுடனே கார்த்திகை வந்தனா வீட்டிலலாம் ஒரே தீபத் திருநாளாக இருக்கும். ஏன்னா தீபங்கள் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். எதுக்காக தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், இதெல்லாம் அக்னி ரூபேனான்னு சொல்லுவோம். பஞ்சபூத தத்துவத்தில் அக்னிக்கு பயங்கரமான ஒரு வேல்யூ உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் அக்னி இருக்குது, உங்கள் வயிற்றில் அக்னி இருக்குது. ஆசிட் இஸ் நத்திங் பட் யுவர் அக்னி ஒன்லி. நீங்கள் காலையில் வயிறு 8 மணிக்கெலாம் பசிச்சிரும். ரீசன் என்னென்னா அந்த அக்னி இருக்கிறதுனால தான். ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த கார்த்திகை மாதம் முழுக்க மண் தீபம் ஏற்ற வேண்டும்னு சொல்லுவோம். மண் தீபம் எல்லார் வீட்லேயும் ஏற்றணும். அது ஏற்றும் பொழுது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், அதே மாதிரி ஒரு நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுதும் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றணும். உங்கள் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றும் பொழுது 2 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம், தேங்க்ஸ் அப்படிங்கிறது மனசில் எப்போவுமே இருக்கணும். இந்தளவுக்கார கடவுள் வச்சுருக்கீங்க, என் முன்னோர்களுடைய புண்ணியம் இந்த அளவுக்கார நீங்கள் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி ஒரு தேங்க்ஸை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுமாதிரி யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, உங்கள் யதாசக்தி, அதாவது உங்களால் ஆனது ஒரு 5 தீபத்திலிருந்து 10 தீபமாக இருக்கலாம், ஒரு 50 தீபமாக இருக்கலாம், 100 தீபமாக இருக்கலாம். மண் விளக்குகளை நீங்கள் வாங்கி பக்கத்தில் கூடிய அம்மன் கோவிலுக்கும், பெருமான் கோவிலுக்கும், சிவன் கோவிலுக்கும் உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியாபாரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு பிழைகள் பரிகாரமாகும்னு சொல்லுவோம். 6ஆம் தேதி டிசம்பர் திருவண்ணாமலை தீபம். ஸோ திருவண்ணாமலை போய் கிரிவலம் வர முடியும்னா ரொம்ப சந்தோஷம். அங்கே அண்ணாமலையான பார்த்து வணங்குவது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். பலவிதமாக, அதாவது ஆத்ம திருப்தி, சந்தோஷம், அதுக்கும் மேலே ஒன்று முக்தி, அது கிடைக்கும்னு சொல்லுவோம். எல்லார் வீட்லேயும் ஸ்ரீருத்ரம் படிக்கணும். ருத்ரம் எந்தளவுக்கு ஜபம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அபாரமான தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். 2வது பெரிய பிராப்தம் பார்த்திங்கன்னா ஆத்ம பலம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரியான பலன்கள் யாருக்கு கார்த்திகை மாதத்துலன்னு பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு தான். அதுவும் மிதுன லக்னமாக இருந்திங்கன்னா பட்டு தூள் கலப்பும். அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும். நிறைய குழந்தைகள் போட்டித் தேர்வுகளில் சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அருமையான நற்பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அடிமை தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். நிறையா தொழில் அமைப்புகள் நன்னா அமையும். ஒர்க்கிங் பார்ட்னராக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கால்நடை விவசாயம் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சூப்பராக செட் ஆகும். நிறைய கடன் உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது, இந்த மாதம் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் ரொம்ப முக்கியமானது 12ஆம் மாதத்தில் வக்கரமடையக்கூடிய செவ்வாய். உங்களுக்கு என்னென்னா, அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வரவே வராது, தோற்றுரும்னு நடத்த இடத்துல நீங்கள் பணம் போட்டிங்கன்னா பணம் வரும், ஜெயிச்சிரும் நடந்த இடத்துல பணம் போட்டிங்கன்னா வராது. 1. 2வது, கையில் எப்போவுமே கேஷ் தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனும் ஸ்ட்ராங்காக இருக்கான், சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான டைம். பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய நற்பலன்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் தான் மிதுன ராசி, மிதுன லக்னத்திற்கு இருக்குன்னு சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கையுடன் கூடிய சுய முயற்சி, விடாமுயற்சி 100% ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான வெற்றி வாய்ப்புகள் தேடி நாடி வரும். அதுவும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய ஒரு பணம் கைக்கு வரக்கூடிய பாக்கியம் ஏற்படுறது. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் பார்க்கும் பொழுது 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம் 80% இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.